வணக்கம். துக்ளக் வாசகர் குழுவின் சங்கநாதம் 360 அலசல். இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ஸ்ரீனிவாசன். என்னுடன் குவைத்திலிருந்து திரு கார்த்திகேயன். இன்று நாம பேச இருக்கிறது இந்த குணால கமல் சொன்ன மாதிரி அதையும் தாண்டி அப்படிங்கிற மாதிரி இந்த திமுகவின் கட்டமைப்போட அடிநாதத்துக்கு நம்ம போலாம். முதல் உருட்டே மகா உருட்டு, அப்படியே ஷாக் ஆயிட்டேங்கிற மாதிரியான ஒரு உருட்டு. ஆர்எஸ்எஸ் காமராஜரை கொலை செய்ய முயன்றது. நம்ம எல்லாரும் மறந்து போன 1966 நிகழ்ச்சியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாம, கொஞ்சம் கூட எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம இவங்க உருட்டுற உருட்டு. என்னன்னா 1966 அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையார் கிட்ட சாதுக்கள்லாம் போய் பசுவதை தடை பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு பண்றேன்னு சொன்னாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. தேர்தலுக்கு அப்புறம் செய்யலை. அப்போ அவங்க போய் மறுபடியும் கேட்கறாங்க, செய்யலைங்கும் போது ஒரு குரூப் ஆஃப் சாதுக்கள் நிறைய பேர் கிளம்பி போய் ஊர்வலம் அனுமதி வாங்கி இத்தனை பேர் வரோம்னு சொல்லி எழுதி கொடுத்து போறாங்க. அந்த ஊர்வலத்துல சுமார் 20,000 பேர் மேல கலந்துக்கிறாங்க. காவல்துறை கம்மியா இருக்காங்க, அந்த தடுப்பெல்லாம் இல்ல, போயிட்டாங்க. போகும்போது ஒரு அசம்பாவிதம் அங்கங்க நடக்கும் இல்லையா, பெரிய ஊர்வலங்கள் நடக்கும்போது அந்த நேரம் தள்ளு முள்ளுல பெரிய கலவரமா மாதிரி துப்பாக்கி சூடு செஞ்சு 8 பேர் இறந்துட்டாங்க. 7 சாதுக்கள் இறக்குறாங்க, ஒரு காவல்துறை இறக்குறாரு, காவல்துறை அதிகாரி. நிறைய பேர் காயப்படுறாங்க. அந்த கலவரத்தை தள்ளு முள்ளுல அங்கங்க தீ வச்சு கொளுத்துறது, அடிதடின்னு அப்படி நடக்குது. ஆனால் அங்க இருந்து ஒரு வீட்டுக்குள்ள நம்முடைய பெருந்தலைவர் இருப்பாருங்கிறது யாருக்கு தெரியும்? அங்க இருந்த சாதுக்கள் கூட்டம், அவங்களுக்கு அவரெல்லாம் யாருமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒரு யாருன்னே தெரியாது ஆயிரக்கணக்கில் திரளும் போது வீட்டை எரிச்ச உடனே இவங்க எப்படி எல்லாம் உருட்டுறாங்கன்னா, அவர் இருந்த வீட்டை நோக்கி குறி வச்சு வந்தாங்க, அங்க தீ வச்சாங்க, அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, அவரை பேஸ்மெண்ட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு தப்பிச்சாரு. இப்படி அடிப்படை ஆதாரமே இல்லாம, இது ஏன்னா பார்லிமெண்ட்ல இது விஷயமா அறிக்கை தாக்கல் பண்ணும்போது கூட காமராஜர் மீது தாக்குதல் நடந்ததுங்கிற ஒரு வரி கிடையாது. பார்லிமெண்ட்ல இருக்க அறிக்கை, அதுல எந்த இடத்துலயும் காமராஜர் பெயர் கிடையாது, அவரை தாக்க வந்த கூட்டம்னு கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க அடிப்படையே இல்லாம இவங்க பல வருஷமா இந்த உருட்டு ஊட்டிங்க. அதுதான். அப்படின்னா அடுத்த உருட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சுதந்திரமே வேண்டாம், அப்படியே கொடுத்தாலும் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி மட்டும் லண்டன்ல இருந்து டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கட்டும்னு சொன்ன இவங்க ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கவே இல்லைன்றாங்க. இந்த உருட்டு பத்தி சார், இதை விட வேடிக்கையானது எங்கேயுமே இருக்க முடியாது சார். ஏன்னா இவங்களுடைய தலைவர், இந்த என்ன சொல்றது, தாய்க்கழகமான திகாவின் தலைவர் பெரியார் அவர்கள், ஈவே ராமசாமி அவர்கள் எங்க இருக்காரு? காங்கிரஸ்ல இருக்காரு. அப்ப காங்கிரஸ்ல இருக்காரு. நாக்பூர் மாநாடு நடக்குது, அப்பெல்லாம் காங்கிரஸ்ல இருக்காரு. 25 வரைக்கும் இருந்தாரு, 20 நடந்தது. அந்த இடத்துல அப்பெல்லாம் தன்னார்வ தொண்டர்படை தான், இப்ப மாதிரி 200 ரூபாய் பேமெண்ட் கிடையாது, தன்னார்வ தொண்டர்படை தான், அவங்கதான் பாத்துப்பாங்க. அந்த இடத்துல வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய விருந்தினர்களை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்று சிறப்பா செஞ்சவர் ஆர்எஸ்எஸ் நிறுவனர் டாக்டர் ஹெட்கேவர் அவர்கள். அதற்கு பிறகு 21 சுதந்திரத்துக்காக ஒரு பிரச்சாரம் ஒரு இடமா போய் பேசும்போதும், அதனால அந்த ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டாரு. 1 வருஷம் ஜெயில இருந்தார். 1 வருஷம் கழிச்சு வெளியில வராரு. அவர் வரும்பொழுது அவருக்கு அன்னைக்கு விடுதலையான உடனே அவரை வாழ்த்தி ஒரு கூட்டம் நடக்குது. அதற்கு தலைமை தாங்கியவர் மோதிலால் நேரு அவர்கள். அப்போ இவங்கெல்லாம் இருந்து ஆதாரத்தோட நடந்த ஒருத்தரை அவர் வெளியில ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சுட்டாருன்னு சுதந்திரத்துக்கு பாடுபடவே இல்லை அப்படின்னா, அவர் கூட இருந்து அத்தனை பேர் பாடுபட்டு இருப்பாங்கல்ல, அவர் கூட வெளில ஆரம்பிச்சவங்க. எவ்வளவு கற்பனையா இவங்க சொல்ல முடியுமோ, ஏன்னா நீ ஊடகம் கிடையாதுன்ற தைரியத்துல எவ்வளவு கற்பனையா சொல்ல முடியுமோ அவ்வளவு கொடுக்குறாங்க சார். என்ன செய்யறது, இதையும் நம்ம மக்கள் கேட்கறாங்க சார். இதுக்கு அடுத்தது பார்த்தாக நம்ம காலத்துல இப்ப நடந்தது, எனக்கு தெரிஞ்சு இலங்கை போராட்டத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்ததுதான் இவங்களோட சாதனை. ஆனா திமுக 2 முறை ஆட்சி இழந்தது ஈழ போராட்டத்துக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க சார். இது
சின்ன குழந்தைங்க கிட்ட கூட சிரிக்கக்கூடிய அளவு பெரிய காமெடி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரு 76 பொழுது 71 வந்து 76 ஆட்சி முடிஞ்சிருச்சு. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ கலைக்கணும், அந்த மார்ச்சோட முடியணும், தேர்தல் வரணும், எமர்ஜென்சி வந்துருச்சு. அதற்கு பிறகு குஜராத்தும் தமிழ்நாடு மட்டும் தான் இருந்தது. அப்போ மத்தவங்க எல்லாம் மாநிலம் கலைச்சிட்டாங்க, பண்ணாங்க. இவங்க 2 மாநிலம் இருந்தது. ஜனவரி 31 முடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எதிராக பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு ஆட்சி கண்டினியூ பண்ண வேண்டாம், விட்டுலாம் சொல்லி நடைமுறைப்படி இவங்க ஆட்சியை முடிச்சாங்க. ஒரு மாசம் முன்னாடி எமர்ஜென்சி காலத்துல எல்லா மாநிலத்தையும் முன்னாடியே கலைச்சாங்க, அதெல்லாம் கேட்கல. ஒரு மாசம் முன்னாடி முடிச்சாங்க, அவ்வளவுதான். இவங்க ஈழத்துக்காக தமிழர்களுக்காக ஆட்சி இழந்துட்டாங்க. 2வது ஒரு பெரிய கொடுமை, 89 91 ஆட்சியில இவங்க பிரிவினைவாதம் பேசினாங்க. இவர்களால் ஆபத்து இருக்கிறது என்று திரு கே ஷா அவர்களால் ஆளுநரால் அறிக்கை கொடுக்கப்பட்டு சந்திரசேகர் அவர்கள் அங்க இருக்காரு. பேசி அதுக்கப்புறம் கலந்தாலோசிதான் பண்றாங்க. இதுல தமிழர்களுக்காக எங்க பண்ணாங்கன்னு தெரியல. இதை விட பெரிய கொடுமை 93 கலைஞரே ஒத்துக்கிட்டு இருக்காரு, நான் தமிழ் ஈழத்துக்கெல்லாம் ஆதரவா இல்ல, தமிழ் அதாவது தனி ஈழம் கோரவில்லை, அங்க இருக்கிற வடக்கு மாநிலத்துல ஒரு பவர் தான் கேட்டேன் அப்படின்னாரு. அப்ப எங்க இவர் தமிழருக்காக இவர் ஆட்சி இழந்தாரு? எப்ப அதான் சொல்றது சார், இவங்களால முடிஞ்சது இதுதான், கற்பனையான உருட்டுகளை உருட்டி கொண்டே இருப்பதான் இவங்க வேலை. அதே மாதிரி அடுத்தது, நம்ம தமிழ்நாட்டுல பெண்கள் எல்லாம் ஈவேரா பிறந்த பின்னாடிதான் பிறந்த மாதிரி பெண்களுக்கு நாங்க தான் உரிமை வாங்கி தந்தோம்னு சொல்ற அடுத்த உருட்டு. ஐயோ சார், இருக்கிறதுலே பெருசு அதுதான் சார். ஏன்னா அதாவது பெண் உரிமை அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எவ்வளவு தூரத்துக்கு பெண்களுக்கு உரிமை கொடுத்தாங்க, பெண்களுக்கு மதிப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் கல் எடுத்து அடிச்ச அவங்க வழிதான் இவங்க எல்லாம், அந்த கூட்டம் தான். அதுக்கு முன்னோடி நாகம்மையார் மற்றும் மணியம்மையார் அவருடைய மனைவிகள், ஈவேராவோட மனைவி. நீங்க ஏன்னா இது தெரியாதுன்னு நான் சொல்றேன், பல விஷயங்கள் மக்களுக்கு தெரியும், இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதுல இருந்து சொல்றாங்க. நாகம்மையார் அவர் சைவம் சாப்பிடுபவர், ரொம்ப பக்தி உள்ளவர். ஈவேரா என்ன பண்ணுவாராம், வீட்டுல அந்த அம்மா இவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, அசைவம் சமைச்சு முடிச்சுட்டு, அந்த அம்மா தனியா போய் குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. சமையலுக்கு அந்த அம்மா செய்யும்போது இவர் தான் சாப்பிட்டு வச்சிருந்த அந்த எலும்பு துண்டெல்லாம் கொண்டு போய் அதுல போட்டுருவாராம். அந்த அம்மா பயந்து தூக்கி போட்டு அழுவாங்களாம், பாவம். அந்த அளவு பெண்களுக்கு உரிமை கொடுத்தவர். அடுத்தது 2வது வருவோம் சார், நம்ம மணியம்மையார். ஏன்னா அவங்க புரட்சி நிறைய பேசியிருக்கிறாங்க, வெளியில எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க நிறைய. அந்த அம்மாவுக்கே உரிமை கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்யாணத்துல போய் கல்யாண வீட்டுல சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, பின்னாடி உட்கார வச்சு எல்லாம் சாப்பிடுறாங்க. ஒரு சாணி வாடை அடிக்குது, சாப்பிட முடியாதுன்னு சொன்னவங்க மணியம்மை. சாப்பிட்ட கையால அவங்கள அரைஞ்சி, உன் விருப்பம் எனக்கு முக்கியம் இல்லை, என்னை கூப்பிட்டு சோறு போட்டானே அவன் விருப்பம் தான் எனக்கு முக்கியம். அப்போ பெண்ணுடைய விருப்பம் உரிமை எல்லாம் எங்க போச்சுங்கிறது இவங்க சொல்ல மாட்டாங்க. இதை விட பெண் உரிமை அப்படிங்கும்பொழுது எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோ, முடி வெட்டிக்கோன்னாங்க. இது வரைக்கும் நான் பார்த்து நாகம்மையார் போட்டவும் இல்லை, மணியம்மையார் போட்டவும் இல்லை, பேண்ட் ஷர்ட் வச்சு போட்டுக்கிட்டு முடி வெட்டிட்டு. அதற்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கட்டும், சாரங்கபாணி என்கிற வீரமணியா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவங்க கலைஞர் அவங்க குடும்பமா இருக்கட்டும், யாருமே அந்த மாதிரி இல்லை. இப்ப இருக்கிறவங்க இளைய தலைமுறை இருக்கிறாங்க, அது வேற. அவங்க அந்த வழி நாங்க இப்படி இருப்போம்னு சொன்னவங்க ஒருத்தருமே இல்லை. இதை விட பெருசு புரட்சி, பெண்களுக்கான புரட்சி சுதந்திரம் 43 இவர்கிட்ட சேர்ந்தாங்க மணியம்மையார், இவருக்கு உதவி பண்றாரு. 49 கல்யாணம் பண்றாரு. 6 வருஷமா அவங்களுக்கு மறுமணம் செஞ்சு வைக்க இவர் காப்பாத்தாரு. அப்ப என்ன புரட்சி இவர் சொல்லி கொடுத்தாரு நம்ம? இதுதான் இவர்களுடைய பெண்களுக்கான உரிமை புரட்சி எல்லாம் இவங்க பண்ணல. இதோட ஓட்டு கூட வாங்கி தரல, ஓட்டு போற உரிமை கூட பெண்களுக்கு கிடையாது. அப்போ 55 சுதந்திரம் வந்த அப்புறம் இந்திய சுதந்திரம் 8 வருஷம் கழிச்சு பெண்களுக்கு கொடுத்தாங்க. இவர் கேட்க கூட இல்லை ஓட்டு உரிமை கொடுங்கன்ட்டு. அப்ப நீ அடிப்படை உரிமையை தராம நீ அப்புறம் என்ன நீ பெண்களுக்கு வாக்குரிமைக்கு பாடுபட்டு, பெண்களோட உரிமை. இதுதான் சார் இவங்களோட பெண் உரிமை போராட்டங்கள்லாம். சார் உங்கள்கிட்ட நல்ல அருமையான கருத்துக்கள்லாம் வருது, நிறைய வாங்கணுங்கிற இதனால கொஞ்சம் வேகமா இதுக்கு நான் அடுத்த உருட்டு சொல்றேன். இவங்க சொன்னது அஞ்சா நஞ்சர், நான் சொல்றது இவங்களோட ஆதி அஞ்சா நஞ்சர் ஈவேரா. அவரு தான் எங்களுக்கு அஞ்சா நஞ்சர்னு சொன்னவங்க. சாவர்கரை மன்னிப்பு கடிதம் கொடுத்தாருன்னு சொல்றாங்க.
இந்த அஞ்சா நஞ்சர் பத்தி ஏதாச்சும், அது ஏதோ ஒரு குடியரசுல நான் ஒண்ணு படிச்ச ஞாபகம், அந்த உருட்ட கட்டமைப்பை கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் அது பாத்தீங்கன்னாக்க வீரத்தின் அடையாளம் சார் அது. ஏன்னா இவங்க பண்ணும்போது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நான் அடுத்தவங்க செஞ்சா ஒண்ணு, இவங்க செஞ்சா ஒண்ணு. இவங்களுடைய எப்பவுமே அப்படிதான் இருக்கும் எல்லாம். அதாவது பகத்சிங் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு, நான் ஏன் நாத்திகனான். அதை தமிழாக்கம் பண்ண சொல்லி தொடர் ஜீவானந்தம், மிகப்பெரிய ஒரு மனிதர். அதாவது என்ன சொல்றதுன்னா, சிவப்பு சட்டையில இருந்த கருப்பு மை எழுத முடியாத ஒரு மனிதர். அந்த அளவு அவரை வந்து இவர் எழுத சொல்றாரு, நீங்க எழுதி கூட போட்டுடலாம் சார். அவரு எழுதிட்டார். இவருடைய சகோதரர், ஈவேராவோட சகோதரர் கிருஷ்ணசாமி பேர்ல தான் பத்திரிகை இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, கொடுங்கன்னு சொல்லி போட சொல்லிட்டாரு. போட்டாங்க. அத வரும்பொழுது அரசாங்கம் வந்துருச்சு, மன்னிப்பு கேட்கணும், இதை தடை பண்றோம், இந்த புக்கை வரக்கூடாது பகத்சிங், இதை போட்டதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா பிரசம் முடிக்கல அப்படின்ட்டாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரே வார்த்தை ஈவேரா சொல்றது, அந்த உரையிலிருந்து வாழை எடுத்து அந்த சோழ மன்னன் மாதிரி ஒரு வேகத்தோட வந்து, ஜீவானந்தம் தயவு செய்து மன்னிப்பு எழுதி கொடுத்துரு, எங்க அண்ணன் என் பிரச்சனையை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்ட்டார். யோசிச்சு பார்க்கும்போது புல்லரிச்சு போச்சு சார் அந்த இடத்துல நான் படிக்கும்போது. என்ன மாதிரி ஒரு வீரம். அதாவது ஜீவானந்தம் தரமாட்டேன்னு மறுக்கிறார், இப்பெல்லாம் கொடுக்க முடியாது, தன்மானம் என்ன ஆகுது, சுயமரியாதைன்றாரு, தயவு செய்து பிரஸ்ஸை காப்பாத்து, எங்க அண்ணனை காப்பாத்து அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஒரு வீரமானவங்க சார். அது எழுதி இதனாலதான் அவரோட சிஷ்யனான அண்ணாதுரையை கூட எப்படி 21ஆம் பக்கத்துல பேசினார்னு தெரியும். ஆனா ஜீவாவை பெரியார் எந்த ஒரு காலகட்டத்திலையும் இழிவா பேசவே இல்லை, அவரோட குண நலனுக்கு எதிராகவே. சார் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பாரதி தான் சொன்னான், ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு. ஆனா திராவிடம் தான் ஜாதிகளை ஒழிச்சுது அப்படிங்கிற உருட்டை பத்தி. திராவிடம் ஜாதியை ஒழிச்சுது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் கூடவே சாட்சியா வச்சிருந்தார், ஜாதி ஒழிப்புக்கு சாட்சியா தன்னுடைய நண்பர் கூடயே வச்சிருந்தார். இவர்களுடைய தலைவர் திரு ஜிடி நாயுடு தான் நண்பரா இருந்தார், கூடயே இருந்தார். மணியம்மை கல்யாணத்துக்கு, அவங்க கல்யாணத்துக்கு எல்லாம் முன்னின்று நடத்தி வச்சார். நல்ல நண்பர். அவர் பேர் ஜிடி நாயுடு. அதுலயே தெரியுது இவங்களோட ஜாதி ஒழிப்பு. கடைசி வரைக்கும் அவர் பேரை கூட மாத்தி சொன்னவர். அப்போ வேற கோவிந்தசாமி, அது என்ன ஃபுல் நேம், அவர் ஐயா, அவர் பெரிய விஞ்ஞானி, அவர் நல்ல மனிதர். அவருடைய பேரை கூட மாத்துறதுக்கு அவர் சொல்லலை. அந்த அளவுதான் இவருடைய. சரி, இவங்க தான் இப்படி, இவருக்கு முன்னாடி ஒரு நீதி கட்சின்னு ஒண்ணு வந்துச்சு, ஜாதி ஒழிக்கிறோம் நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி, அவங்களாம் வந்து இருப்பாங்கன்னு பார்த்தா சார், அத்தனை பேரும் நாயர் முதலியார் செட்டியார் மொத்த பேரும் பேரு பின்னாடி போட்டுறாங்க. பேர் ஒருத்தர் கூட பேர் இல்லாம, ஜாதி பேர் இல்லாம இல்லை. சரி, இவங்க தான் வந்துட்டாங்களே, எல்லாம் அதுக்கப்புறம் மாத்த போறாங்கன்னு நினைச்சோம்னா, ஆந்திரால இருக்கவங்க எல்லாம் ஆதி ஆந்திரர், இங்க ஆதி கன்னடர், இப்படி எல்லாம் மாத்தி விட்டுட்டு தமிழ்நாட்டுல இருக்கவங்க மட்டும் ஆதி திராவிடர்னு மாத்திட்டாங்க. என்ன ஒரு டெக்னிக் பாருங்க, ஆதி. ஏன்னா இங்க இருக்கிற தமிழ் குடிகளோட பெயர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு 100 வருஷம் கழிச்சு தமிழ் குடிகளோட பெயர் வந்து தெரியாம போச்சுன்னா அடையாளம் இல்லாமல் போய்விடும். தமிழ் குடி, தமிழன் அடையாளம் இல்லாமல் போகணும் அப்படிங்கறதா அவங்களுடைய ஒரே இது. இன்னும் ஆனா இதுக்கெல்லாம் இன்னமும் சாட்சிகள் இருக்கு சார். பாரிஸ் கார்னர்ல நீங்க போனீங்கன்னா சரி, நீங்க சென்னை வாசி தான், பாரிஸ் கார்னர்ல போய் பாருங்க. இன்னைக்கும் தம்பு செட்டு தெரு, காசி செட்டு தெரு, கோவிந்தப்ப நாயக்கன் தெரு, நெய்யப்ப நாயக்கன் தெருன்னு இருக்கு. அந்த பேர்லாம் எடுக்கவே இல்லை இன்னி வரைக்கும். ஏன் எடுக்கல? உவே சாமிநாத ஐயர் தமிழுக்காக பாடப்பட்டார். அவருடைய பெயரை இப்ப இருக்க முதல்வர் கூட ஒரு கூட்டத்தை அறிவித்தார். எப்படின்னா உவே சாமிநாதன் அப்படின்னாரு. ஐயர் சொல்ற கூடாது, ஆனா தெரு பேர்ல கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மொத்தமா எடுத்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்றது, ஒரு கிரீடம் வச்ச மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சார். அது மக்களுக்கு தெரியும். நீங்க வந்து நமக்கு தெரியும், கோயம்புத்தூர் அந்த பகுதியில வந்து அன்னைக்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாருமே கலந்துதான் இருந்தாங்க, நாயகர்கள் நிறைய இருந்தாங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா லுல்லு சபா அப்படின்ற நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா மனோகர்னு ஒருத்தர் பார்த்துருக்கீங்க. எது கேட்டாலுமே அவரு, நீங்க சும்மாவே போய் வணக்கம் அப்படின்னாலும் வணக்கம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நம்முடைய ஈவேரா ஒரு பொங்குன நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கு. எப்படின்னா அவங்களுக்கு பதவி கொடுக்கல காங்கிரஸ்ல நாயக்கர்கள். அந்த அப்ப என்ன பண்றாரு இவரு, ஏன் கொடுக்கல அப்படின்னு கிளம்பி வர்றாரு. என்னங்கன்னு கேட்டா, ஜனத்தொகையில ஜனத்தொகையும் அதிகமா இருக்காங்க, பிரபலமா இருக்காங்க, செல்வாக்கா இருக்காங்க, அரசியல் ஞானம் இருக்கிறாங்க, ஊக்கம் உடையவர்கள் ஆந்திர நாயக்கமார், ஜாதி ஒழிப்பு தலைவர், அவர்களுக்கு பட்டை நாமன்னா
நம்ம எல்லாம் என்ன பண்றது, நாயக்கர்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள், அவர் சொன்ன வார்த்தை நாயக்கர்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள் அப்படின்னா நாம் என்ன செய்வது? உடனே நாயக்கமார் புத்தி வந்து உடனே தங்கள் சாதி மாநாட்டை கூட்டி காங்கிரஸை கடுமையாக கண்டித்து கிளர்ச்சி நடத்துங்கள். இது இவர்களுடைய ஜாதி ஒழிப்புக்கு ஒரு கிரீடம் மாதிரி வச்சுக்கலாம் சார். இதை விட பாத்தீங்கன்னா பதவி வாங்குறதா சுயமரியாதை, பதவி வாங்கிட்டா சுயமரியாதை இருக்கலாம். இதை விட பாத்தீங்கன்னா மூத்த அரசியல்வாதி திரு துரைமுருகன் அவர் சொன்ன வார்த்தை, நான் முதல்ல ஐயாவை போய் பார்த்தேன், பார்த்த உடனே என்ன ஆளுங்க நீங்கன்னு கேட்டாரு. அதாவது எந்த ஊருப்பா நீ, என்னப்பா படிச்சிருக்க, என்னப்பா செஞ்சிருக்கன்னா கேட்கல, பார்த்த உடனே முதல் கேள்வி என்ன ஆளுங்க நீங்க, அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் அவர் எப்பேற்பட்டவர்னு. அவ்வளவுலாம் இல்லை, ஏன் நம்ம இப்ப இருக்கிற முதல்வர் அவரு கட்சி தொடர்பு பார்க்க வந்தாரு, சால்வை கொடுத்தாரு. ஐயா பெரியவர், ரொம்ப பெரியவர் வந்தாரு. எந்த ஊரு அப்படின்னாங்க. ஓசூர். சோடாவா என்னங்க யாருன்னு பார்த்தா ஓசூர்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயா என்ன பண்றீங்க, விவசாயியா என்ன பண்றீங்க, இவர் உடனே கவுடாவா. அதான் இவங்களுடைய ஜாதி ஒழிப்பு. இதுல ஒரு சின்ன ரொம்ப வருஷமா இவங்க உறுத்திக்கிட்டு இருக்கு, நாங்க ஜாதி ஒழிச்சு ஜாதி ஒழிச்சு. அப்படி பார்த்தா இன்னும் இங்க ஜாதி அடிப்படையா பள்ளி கொடுக்க கேட்கறாங்க. எஃப்சிபிசி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபார்வர்ட் கம்யூனிஸ்ட் தாழ்த்தப்பட்டவர்கள் அடிப்பட்டவங்க தான் இத்தனை வருஷமா இருக்காங்க. அது ஏன் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி எல்லாம் மாத்தாம இன்னைக்கு அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லி 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 அனுப்பி வச்சு பண்றதுதான் இவர்களுடைய ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற போலி. இவங்களோட ஜாதி பற்று இப்போ வடநாட்டு கட்சிகளோட எல்லாம் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்களே, ஏன் ஆந்திரால இருக்கிற தெலுங்கானா ரேவந்த் ரெட்டிலேருந்து நம்ம முலாயம் சிங் யாதவ், மம்தா பானர்ஜி எல்லாமே ஜாதி அவங்க பேரு வச்சுட்டு தான் இருக்காங்க. சார் இறுதி உருட்டு, நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் பாரதி தான் நான் கோட் பண்றேன், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு 1920லயே சொல்லிட்டான். ஆனா திராவிடம் தான் நம்மளெல்லாம் படிக்க வச்சதுங்கிற உருட்டை பத்தி. கண்டிப்பா சார், கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா திரு உவே சாமிநாத ஐயர் மிகப்பெரிய தமிழுக்காக பாடுபட்ட பெரியவர். அவர் தான் நமக்கு நிறைய நூல்களை எடுத்து கொடுத்தார். அவர் வந்தது இந்த நீதி கட்சி எல்லாம் வரத்துக்கெல்லாம் முன்னாடி, ரொம்ப முன்னாடி ஆதீனம் கிட்ட இருந்து படிச்சு அவ்வளவு கத்துக்கிட்டவர். சரி, மதுரை பிள்ளை 1860களில் மிகப்பெரிய மனிதர், கப்பல்லாம் ஓட்டுனவர். திவான் பகதூர், ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா, மறைமலை அடிகளார், சூரிய நாராயண சாஸ்திரிகள், இவங்கெல்லாம் யார்கிட்ட படிச்சாங்க? இந்த நீதி கட்சியெல்லாம் வரத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் படிப்பாளி, போட்டு சூட்டு போட்டு வெள்ளைக்காரன் கிட்ட உட்காந்து பேசினவங்க. திராவிடம் வந்துதான் படிக்க வச்சுதா? ரொம்ப கேட்டோம்னா ஒரே கேள்விதான் கேட்பாங்க, அன்னைக்கு விகிதாச்சாரம் குறைவு, 10 பேர் படிச்சாங்க, இன்னைக்கு 100 பேர் படிக்கிறாங்க. இவங்க எல்லாம் அன்னைக்கு படிச்சாங்க, அன்னைக்கும் படிப்பு நிறைய இருந்து எல்லாருக்கிட்டையும் இருந்தது. ஆனால் இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க உருட்டுகள் தான். என்னன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க முதல் மருத்துவ பட்டம் வாங்கினவங்க நம்ம ஊர்லயே, முதல்ல மருத்துவ பட்டம் வாங்கினவங்க. அவங்கெல்லாம் இவங்க வரதுக்கு முன்னாடியே படிச்சுட்டாங்க, நீதி கட்சிக்கெல்லாம் முன்னாடியே படிச்சு முடிச்சிட்டாங்க. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, அந்த அம்மா இன்னி வரைக்கும் இந்த ஜாதி ஒழிப்பு போராளிகள் முத்துலட்சுமி ரெட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க அவங்களுடைய தந்தை பிராமணர், கலப்பு திருமணம், அந்த காலத்திலே கலப்பு திருமணம் செய்தவர், கலப்பு திருமணம் செஞ்சு பெண்ணுக்கும் கலப்பு திருமணம் செஞ்சு வச்சவர். அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. பொண்ணு ஆசைப்படாம ஒரு கலப்பு திருமணம் செஞ்சு வச்சார். இவங்க அதெல்லாம் சொன்னோம்னாக்க ஐயோ பிராமணர்ல புரட்சியாளர் தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அவங்களுக்கு மட்டும் ரெடி வச்சிருக்காங்க. இதை விட பாத்தீங்கன்னாக்க இவங்க செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா, படிப்பு நம்ம தான் கொடுத்தோம், நாங்க தான் கொண்டு வந்தோன்றாங்கல்ல. 1863 அந்த 65 காலகட்டத்துல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் முதல் பேட்ச், ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிம்பாங்க. அது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். இவங்க சொல்ற உருட்டுல பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்குதான் இருந்ததுனாக்க சிவசாமி ஐயர், நாராயணசாமி ஐயர் தான் படிச்சிருக்கணும் இவங்க உருட்டுப்படி. ஆனா படிச்சவங்க பேர் தெரியுமா? அன்னைக்கு முதல்ல படிச்சு அங்க பாஸ் பண்ணி வந்தவங்க பேரு திருமலை நாயுடு, லட்சுமி நாயுடு, வீராசாமி முதலியார், ஜுகர நாயக்கலு, அப்பாவு, இவங்க எல்லாம் தான் படிச்சாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்ல. வெங்கடசாமி நாயுடு தான் படிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல. அப்ப இவங்க நீங்க தான் படிச்சுக்க வச்சீங்களா? 1860களில் திராவிடம் 1920 வந்த போது இதுக்கெல்லாம் முன்னாடி படிச்சு முடிச்சுட்டாங்க. அப்ப நீங்க யார இதுல படிக்க வச்சோம் கணக்கு எடுத்துட்டீங்க. இதை விட பாத்தீங்கன்னா வேப்பேரியில நம்ம கால்நடை மருத்துவமனை சார், அதுல 52ல தான் சார் முதல்ல படிச்சு முடிச்சாங்க. 48ல சேர்ந்து முதல் பெண்மணி. இவங்க யாருக்கு படிப்பு வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியல. அவங்க கேரளாக்காரங்க. முதல் பொறியாளர் பாத்தீங்கன்னாக்க லலிதா அம்மா. அவங்க அப்பா அங்க கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் வேலை செய்யற, அதனால அவங்க படிச்சாங்க.
இந்த திராவிடம் என்பது படிக்க வச்சோன்னு படிக்க வச்சோன்னா சரி, இன்னைக்கு எத்தனை அரசியல்வாதிகள் இவங்க வீட்டுல இருக்கவங்கல்ல எத்தனை பேரு எத்தனை படிச்சிருக்காங்க, எவ்வளவு பேரு சயின்டிஸ்ட் ஆகி பெரிய பெரிய விமானி ஆகி என்ன படிச்சாங்க இந்த திராவிடம் படிக்க வச்சது. இந்த 70 வருஷத்துல இங்க இருந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பெரிய ஆளு இவங்க படிக்க வச்சது காட்டுங்க. கிடையவே கிடையாது. உருட்டுன்னு இவங்க உருட்டுறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுமே ஒழிய வேற ஒண்ணுமே தெரியாது சார். இதுதான் இவங்களுடைய கணக்கு. மிக்க நன்றி சார். இத்தனை நேரம் விரிவான பதில் கொடுத்ததுக்கு குவைத்திலிருந்து ஜாயின் பண்ண கார்த்திகேயன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அருமையான சந்திப்பில் இணைவோம் சார். நன்றி.